அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவுப்படி தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் 4 நாட்களுக்கு மிதமான மழை வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்திற்கு பிரீஃபா விட போறாங்க, இன்னும் எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான மழைப்பொழிவு மற்றும் குணமான மழைப்பொழிவு மற்றும் அதிகமான பனிப்பொழிவு இருக்க போகுது இந்த செய்திக்குள்ள பிரீஃபா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்ட்டு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அண்ட் நீங்க எந்தெந்த மாவட்டத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்குறது சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இன்று மற்றும் நாளை தமிழகத்தினுடைய நீலகிரி மாவட்டத்துல ஓரிரு இடத்துல பாத்தீங்கன்னா இரவு மற்றும் அதாவது பாத்தீங்கன்னா அதிகாலை வேளையில உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதாவது பாத்தீங்கன்னா ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில என்ன குறிப்பாக சொல்ல வராங்கன்னா, தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேல் வடிமண்டக சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களாகிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடத்துல லேசான முதல் அதாவது மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டு இந்த செய்திகளுக்குள்ள அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொல்ல வராங்க. ஸோ ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில வறண்ட நிலை வானிலையும் நிலவக்கூடும். இதனால பார்த்தீங்கன்னா அதிகால வேளையில ஓரிரு இடத்துல லேசான பனிமூட்டமும் காணப்படும் சொல்றாங்க. ஸோ நாளை கடலோர தமிழகத்துல ஓரிரு இடத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி 29ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலோர தமிழகத்துல ஓரிரு இடத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்தி குறிப்புல சொல்ல வராங்க. ஸோ உறைபனி எச்சரிக்கையாக என்ன சொல்ல வராங்கன்னா, இன்று மற்றும் நாளை தமிழகத்துடைய நீலகிரி மாவட்டத்துல குறிப்பாக ஓரிரு இடத்துல இரவு மற்றும் அதனுடைய அதிகாலை வேளையில உறைபனி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. ஸோ இது வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் இதனுடைய அதிகபட்சமான வெப்பநிலை ஏற்கனவே சொன்ன மாதிரி 29 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, இதனுடைய சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் இப்பகுதியில் செல்ல வேண்டாம் எனவும் இந்த செய்திகளுக்குள்ள பிரீஃபாக சொல்ல வராங்க. ஸோ இது பற்றி இன்ஃபர்மேஷன் பற்றி கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.